ஆமென். ஹல்லேலூயா. என்னைக்கு பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறீங்களோ அன்னைக்கு உங்களுக்குள்ள அந்த ஜீவன் வந்துட்டு தேவரகமான ஜீவனை உடையவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். அது அப்படியே பூரணம் அடையும் போது, பரிபூரணம் அடையும் போது நீங்கள் வேறு மாதிரி மாறிடுவீங்க. உங்கள் வாழ்க்கை வேறு மாதிரி இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இந்த மரணம்லாம் வேலையே செய்யாது. கையை தட்டி, ஜீவனுக்கும் மரணத்துக்கு தான் இங்கே பிரச்சனை. பரலோகம் நரகம் கிடையாது, ஜீவன் மரணம். தேவன் ஆதியில் மனுஷனை பார்த்து நீ இதை இழந்தன்னா பரலோகத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லலை, சாவா அப்படின்னு தான் சொன்னார். புரியுதுங்களா? ஆனால் இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஜீவன் மரணம் இந்த ரெண்டுக்கு தான் போட்டி. நீங்கள் ஏசப்போ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டனால ஜீவனை பெற்றிருக்கிறீர்கள். அதில் பரிபூரணம் அடையும் போது உங்கள் சரீரத்தில் இருக்கிற மரணம், அது அந்த அந்த சாவுக்கு ஏதுவான இந்த சரீரம், எது சாவுக்கு ஏதுவான இந்த சரீரம் உயிர்ப்பிக்கப்படும். நீங்கள் ஹெல்த்தில் நல்லா டெவலப் ஆக ஆரம்பிச்சிடுவீங்க. அடுத்து உங்களிடத்திலிருந்து மற்றவங்களுக்கு இலவசமாக பெற்றது இலவசமாக கொடுப்பீங்க. உங்கள்கிட்டருந்து மற்றவங்களுக்கு சுகம் போகும். எப்படி சீசர்கள் சுகத்தை கொடுத்தாங்களோ அப்படி போகும். அடுத்து உங்கள் மூலமாக அநேகர் விடுதலையாக்கப்படுவாங்க. உங்கள் மூலமாக உங்கள் பொருளாதாரத்தில் இருக்கிற மரணமெல்லாம் காலியாகும். புரியுதுங்களா? ஆமாம். அடுத்து உங்கள் குடும்பத்தில் இருக்கிற மரணமெல்லாம் காலியாகும். உறவுகளில் இருக்கிற மரணம்லாம் காலியாகும். தேவனோடு நடக்க நடக்க அவரை அறிகிற அறிவில் வளர வளர நீங்கள் மறுரூபமாவீங்க. மறுரூபமாக ஆக 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 உங்களுக்குள்ளேருந்து ஜீவன் வெளிப்படும். இப்போ